நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த இயற்கை பேரழிவை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 மலைகளுக்கு நடுவே இயற்கையாகவே ஒரு நதியின் பாதை அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த நதியின் இயற்கையான பாதையையே மனிதன் ஆக்கிரமித்து அங்கே குடியிருப்புகளை உருவாக்கி இருக்கிறான். இயற்கைக்கு என்று ஒரு பாதை இருக்கிறது, நதிக்கு என்று ஒரு வழி இருக்கிறது, மலைக்கும் காடுகளுக்கும் என்று ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைகளை மனிதன் மீறும் போது இயற்கை அமைதியாக பார்த்து கொண்டிருக்காது. ஒரு நாள் இயற்கை தன்னுடைய இடத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ளும். அப்போது இயற்கையை குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் இயற்கையின் பாதையில் குறுக்கிட்டது மனிதன்தான். எனவே வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அழிக்க வேண்டாம். நதிகளின் பாதையை ஆக்கிரமிக்க வேண்டாம். மலைகளையும் காடாடுகளையும் பாதுகாப்போம். இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். இயற்கை